தலைமுறை தலைமுறைக்கும் இதே வேலையை செய்ய வேண்டும் என்கிற முறையில் நாம் இந்த கோரிக்கையை முன்வைக்கவில்லை. இதில் மிகச்சரியாக போட்டிருப்பதை போல இது எந்திரமயமாக்கப்பட வேண்டும். தூய்மை பணி என்பது எந்திரமயமாக்கப்பட வேண்டும். மற்ற பலவற்றில் எந்திரமயத்தை நாம் எதிர்க்கிறோம். ஏன்னா அது நம்முடைய வேலை வாய்ப்பை பதிக்கிறது, புதிய வேலை வாய்ப்புகளை சுருங்குகிறது. ஆகவே மற்ற பல துறைகளில் எந்திரமயமாக்கலை நாம் எதிர்க்கிறோம். ஆனால் தூய்மை பணி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்திரமயமாக்கலை நாம் வரவேற்கிறோம். சமீபத்தில் முதலமைச்சர் அவர்களை சில நாட்களுக்கு முன்பாக நாங்கள் சந்தித்து ஒரு மிக முக்கியமான கோரிக்கை அவரிடத்திலே எழுப்பியிருக்கிறோம். துப்புரவு பொறியியல் துறை என்று ஒரு படிப்பை சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் உருவாக்கிட வேண்டும். ஒரு துப்புரவு பொறியியல் துறை, புதிய புதிய எந்திரங்களை தூய்மை பணியில் மனிதர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக புதிய புதிய எந்திரங்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு பட்டப்படிப்பை அண்ணா பொறியியல் கல்லூரியில் நீங்கள் துவக்க வேண்டும் என்கிற மிக முக்கியமான கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சரோடு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அவருடன் உடனிருந்த தமிழ்நாடு அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் திரு முருகானந்தம் IAS அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் சொன்னால் அதற்கான பணிகளை துவக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை முதலமைச்சருக்கு முன்பாகவே தலைமைச் செயலாளர் அவர்கள் தெரிவித்தார்கள். ஆகவே பல நாடுகளில் புதிய புதிய எந்திரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு நடைமுறையில் இருந்தாலும் இங்கேயே அதற்கான பொறியாளர்களை உருவாக்குவது என்பது மேலும் சிறந்ததாக இருக்கும். இங்கேயே புதிய புதிய எந்திரங்களை நம்முடைய நாட்டுடைய நிலைமைக்கேற்ப உருவாக்குவது என்பது மேலும் சிறப்பானதாக இருக்கும் என்ற முறையில்தான் அந்த கோரிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அரசாங்கத்துடைய தலைமைச் செயலாளர் அது நியாயமான கோரிக்கை என்பதை அங்கேயே அவர் வற்புறுத்தி இருக்கிறார். ஆகவே அந்த வகையில் இப்போது இருப்பவர்களை நிரந்தரப்படுத்துங்கள், நவீனமயப்படுத்துங்கள், நவீன எந்திரங்களை கொண்டு வந்த தூய்மை பணியில் இருந்து மனிதர்களை விடுவிப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுங்கள். ஆனால் அதுவரை எந்த விதமான பாதுகாப்பு இல்லாமல் அற்றக்கூலி பணி பாதுகாப்பு கிடையாது, எப்போது வேண்டுமானாலும் ஒப்பந்த நிறுவனத்தால் வெளியேற்றப்படலாம் என்கிற அவல நிலையை ஒருபோதும் ஏற்க முடியாது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.